வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க. இப்போது 1 கிலோ அயில மீன் வாங்கி வச்சுருக்கிறேன். இந்த மீனை இப்போது பொரிக்க போகிறோம். பொரிக்க இதை உதறாமல் பொரிக்க வேண்டிய மசாலையை இப்போ சேர்க்க போகிறேன். இப்போ பாருங்கள். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிடுங்க. ஒரு துண்டு இஞ்சும் பூடும் மட்டும் நீங்கள் அரைச்சி விழுதாக ஆக்கி வச்சுக்கிடுங்க. அப்புறம் தக்காளி ஜூஸ், ஒரு தக்காளியை நீங்கள் மிக்ஸில் போட்டு அரைச்சி ஜூஸ் ஆக்கிவிடுங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் மிளகு பொடி, கொஞ்சம் காயம் சேர்த்துக்கிடுங்க. தேவையான அளவு கொஞ்சம் காயம் சேர்த்துக்கிடுங்க. நீ வத்தல் பொடி சேர்த்துக்கிடுங்க. ஒரு 25 கிராம் சேர்த்துக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க. 1 கிலோ மீனுக்கு எவ்வளோ உப்பு தேவைக்கு கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க. இது வந்து மக்காச்சோளம். இந்த மக்காச்சோளம் வந்து எடுத்துக்கிடுங்க. இது போட்டால் இருந்தால் புரியும். ஒரு 50 கிராம் எடுத்துக்கிடுங்க. எல்லாம் கலவையாக ஆக்கி அந்த மீனில் நீங்கள் விரசி ஒரு 25 நிமிஷம் வைங்க. தேவைக்கு கொஞ்சம் போட்டு தண்ணி சேர்த்துக்கிடுங்க. இப்போ இந்த கலவையை மீனில் போட்டுடலாம். இது 25 நிமிஷமோ 30 நிமிஷமோ இதை வச்சிங்கன்னா நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், முறுவலாகவும் இருக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது. இப்படி நீங்கள் மீனை எல்லாம் கலவையும் பண்ணி வச்சு ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு பொரிக்க நம்ம ஆயத்தப்படலாம். ஒரு கடவை எடுத்துக்கிடுங்க. ஒரு 1/2 லிட்டர் பாமாயில் விடுங்க. இந்த பாமாயில் மட்டும் இல்லை, இந்த ஆயில்னாலும் நீங்கள் விடலாம். நல்ல நெய்யில் கூட பொரிக்கலாம், தேங்காய் நெய்யில் பொரிக்கலாம், உங்களுக்கு தேவையான எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெயில் பொரிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து காய்ஞ்சிட்டு நம்ம ஒவ்வொரு மீனும் எடுத்து அதில் வச்சுக்கலாம்.
மாற்றி போட்டுவிடுங்க. தீயை வந்து குறவா வைங்க, அப்போ தான் உள்ளுக்கு நல்லா வேகும். இப்போ மீன் வந்து ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ அதை எடுத்துக்கலாம் வெளியே. இதெல்லாம்